வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்குறோம்னா, ஹோண்டா ஆக்டிவா உங்கள்கிட்ட வந்து வண்டி சர்வீஸ்க்கு வந்துச்சுனாக்கா அந்த வண்டிக்கு எவ்வளோ ஆயில், இன்ஜின் ஆயில் வந்து போடணும் அப்படின்றது ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார். அதனால் ஏன்னா ரொம்ப பேருக்கு வந்து டவுட் இருக்குது, சார் ஆயில் வந்து எவ்வளோ போடணும் அப்படி தெரிய மாட்டேங்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா 1 லிட்டர் போடுறதா, 800 போடுறதா, 500 போடுறதா, 400 போடுறதான்றது தெரியல சார். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து கன்ஃபியூஷன் பண்ணுறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கன்ஃபியூஷன் பற்றி கவலைப்படாதீங்க. அந்த கன்ஃபியூஷனை தெளிவுபடுறதுக்கு தான் நான் இதில் வந்து கொடுத்துருக்கேன். பட் இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 விஷயம் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். அப்படின்னா இன்ஜின் ஆயில் வந்து சர்வீஸ் டைமில் எவ்வளோ போடணும், அப்புறமா இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது எப்படி போடணுன்ற பற்றி நான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன். அதில் மறக்காமல் நம்மளோட சேனல்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் யாராவது பார்த்துட்ருக்கீங்கன்னா TMW சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேங்களான்னு சொல்லிட்டு வாங்க நம்ம இன்னி கூட வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோண்டா ஆக்டிவா உங்கள்கிட்ட வந்து சர்வீஸ்க்கு வந்து வண்டி வந்துடுச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து வண்டி வந்து ஆயில் வந்து டவுன் பண்ணிட்டீங்க. பட் இப்போ எவ்வளோ ஆயில் போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியல, கரெக்ட் இல்லைங்களா? ஒன்றும் கன்ஃபியூஷன் பண்ணிக்க வேண்டாம். இப்போ நம்மகிட்ட வந்து ஆயில் வந்து வந்திருக்கு அப்படின்னாக்கா இன்ஜின் ஆயில் வந்து நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா சர்வீஸ்னாக்கா நம்ம மெயின் முக்கியமாக பார்க்குறது சர்வீஸில் வந்து இன்ஜின் ஆயில் தான், கரெக்ட் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ஜின் ஆயில் வந்து கம்பல்சரி ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஏன்னா வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்ஜின் ஆயில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணோன்னா இன்ஜின் வந்து கண்டிப்பாக வந்து சீஸ் ஆகிடும் அப்படின்றது தெரியும் இல்லைங்களா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இப்போ வந்து இன்ஜின் ஆயில் வந்து போட போகிறோம். இப்போ ஸ்கூட்டருக்கு வந்து நம்ம போட்டு போகிறோம், சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம இன்ஜின் ஆயில் வந்து பை சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னா, சர்வீஸ்க்கு வரும்போது நீங்கள் வந்து 550 ml ஆயில் வந்து போட்டிங்கன்னா போதும், ஓகேங்களா அப்படின்னு சொல்லிட்டு. சரி சார், கேட்பீங்க. எல்லாருக்கும் ஒரு தெரியும், ஆயிலோட லெவல் வந்து குறைஞ்சிருந்தால் கண்டிப்பாக வந்து இன்ஜின் வந்து பிரச்சனை வருன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. பை மிஸ்டேக்காக வந்து நீங்கள் இன்ஜின் ஆயில் வந்து அதிகமாக போட்டிங்கனாலும் கூட கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜின் வந்து ஹீட் ஆகும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து இன்ஜின் வந்து சீஸ் ஆகிடும், சரிங்களா? ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, ஆயில் வந்து 600 ml ஆயில் வந்து எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் அப்படின்னா, ஆயில் ஃபில்டர்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா ஹோண்டா ஆக்டிவாவில் வந்து ஆயில் ஃபில்டர் வந்து கண்டிப்பாக வராது. இதில் வந்து ஆயில் ஸ்டெய்னர் தான் வரும், கரெக்டுங்களா? ஆயில் ஸ்டெய்னர் தான் வரும். அப்போது ஆயில் ஸ்டெய்னர் வந்து நீங்கள் கழட்டி க்ளீன் பண்ணி போடும்போது, எல்லா சர்வீஸ்லையும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான், தப்பு இல்லை. பட் க்ளீன் பண்ணி போடும்போது நீங்கள் எவ்வளோ ஆயில் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 600 ml இந்த ஆயில் வந்து நீங்கள் போடணும், ஓகேங்களா? அண்ட் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா 750 ml ஆயில் வந்து நம்ம எப்போ போடணும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியணும் இல்லையா? இது எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வண்டிக்குள்ள வந்து நம்ம வந்து இன்ஜின் வந்து ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, இன்ஜின் வந்து ரிப்பேர் பண்ணும்போது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கழட்டி நம்ம வந்து அசம்பிளிங் பண்ணும்போது நம்ம வந்து இப்போ போடணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு நம்ம இன்ஜின் கேஸ், ரைட் சைடு இன்ஜின் கேஸ் ரீப்ளேஸ் பண்ணிங்கனாலும் சரி, இல்லை இப்போ போர் கிட்ட ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, இல்லை கிராங்க் ஷாஃப்ட்டை ரீப்ளேஸ் பண்ணாலும் சரி, எப்போ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இன்ஜின் வந்து கழட்டி போடுறீங்களோ அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டாக நீங்கள் 750 ml வந்து ஆயில் வந்து போடணும், ஓகேங்களா? ஓகே. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் அப்படின்னா வண்டி நார்மலாக சர்வீஸ்க்கு வரும்போது நீங்கள் என்ன பண்ணணும், 550 ml ஆயில் போடணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஃபில்டர் அப்படின்னா ஆயில் ஸ்டாண்டை க்ளீன் பண்ணும்போது 600 ml ஆயில் வந்து போடணும். இன்ஜின் ரிப்பேர் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் 750 ml ஆயில் வந்து போடணும், சரிங்களா? ஓகே. அண்டு இது உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட TMW ஹோண்டாவை கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு மேலே இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து நிறைய நம்மளோட சேனல்ஸில் வந்து வரும். அண்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்க நண்பர்களுக்கும் இது ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் இது யூஸ் ஆகும்னா நீங்கள் எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக இருப்பீங்க. அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் கீழே வந்து கமெண்ட் போடுங்க, அது கண்டிப்பாக வந்து நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். நன்றி. நான் ஒரு BS6 ட்ரைனிங் வந்து கொடுத்துட்ருக்கேன். கண்டிப்பாக வந்து ஷார்ட்லி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், கவலைப்படாதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து வீடியோ வந்து பார்த்தாச்சு. இப்போ ஃபைனலாக வந்து நான் ஒரு கேள்வி வந்து உங்களுக்கு வந்து கேட்க போகிறேன். ஓகே, 600 ml ஆயில் வந்து வண்டிக்குள்ளே எப்போ வந்து போடணும் அப்படின்றது தான் ஒரு கேள்வி. அப்படின்னாக்கா வண்டி நான் வந்து சொல்கிறேன் எப்போ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்றதை வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் சொல்ல போனாக்கா, ஆயில் ஸ்டெய்னரை க்ளீன் பண்ணும்போது 600 ml ஆயில் போடணுன்னா 1 வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். இல்லை இன்ஜின் ஓவரால் பண்ணும்போது தான் 600 ml ஆயில் போடணுன்னா 2 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.